மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 9ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். சரிங்களா? நியூஸ் பேப்பரை நல்லா படித்து சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரே கேள்வியை கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் தினந்தோறும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகள். சூப்பரான செய்தி பாருங்கள். சரியா? ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு சிறப்பான செய்தியெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி, ஆசியான் மாநாடு அல்லது ஏசியான் மாநாடு 2026 எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது, அதோட மைய கருத்து என்ன அப்படிங்கிற சிறப்பு பார்த்துட்டு, அப்படியே ஆசியான் அமைப்பு சரியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தாரா சரியா தாரா அப்படிங்கிற பேரில் ஒரு ஏவுகணை சோதனை வந்து வெற்றிகரமாக நடத்திருக்கிறாங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அமைப்பு. சரி, அந்த ஏவுகணையோட ஸ்பெஷல் என்ன, டிஆர்டிஓ அமைப்பு தொடர்பான முக்கியமான குறிப்புகள் நம்ம பார்த்துட்டு, அப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியா 2-3 நாளாகவே நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது. சரிங்களா? 12 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் சரி மஞ்சள் எச்சரிக்கை, அந்த மாதிரி அந்த ரெயின்ஃபாலுக்கான முக்கியமான அந்த எச்சரிக்கை வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது. நமக்கு தேவையானது அந்த மழை எச்சரிக்கை நிறங்கள் எவை, எவ்வளோ ரெயின்ஃபால் இருந்தால் அந்த எச்சரிக்கை நிறங்கள் விடுவிக்கப்படும், யாரால் அப்படிங்கிற மாதிரி கிளியராக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்ல செய்தி எப்போவுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நல்ல முறையில் பயன்படுத்துங்க. சரியா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, நோட்ஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியாம்மா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், விரிவான செய்திகள். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசியான் மாநாடு. சரி, ஆசியான் மாநாடு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 48வது ஆசியான் மாநாடு சரிங்களா நடைபெற்ற நாள் மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த நாள்களில் நடைபெற்றது. 2006 இருக்குது, தயவுசெய்து மாற்றிக்கோங்க, 2026. சரியா? ஓகே. நடைபெற்ற இடம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு மாகாணத்தில் அமைந்துள்ள லாபு என்ற நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. நமக்கு தெரிய வேண்டியது 48வது ஆசியான் மாநாடு நடைபெற்ற நாடு பிலிப்பைன்ஸ். சரியா? பிலிப்பைன்ஸ் அப்படின்னாலே சில பாயிண்ட்ஸ் எப்பவுமே நான் சேர்த்து சொல்லுவேன், மறந்துடாதீங்க. சரியா? ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் இந்த ராமோன் மகசேசே விருது வழங்கப்படும் நாடு பிலிப்பைன்ஸ். அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது, மறந்துடாதீங்க. அதே பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அதே மாதிரி இந்தியா கிட்ட சமீபத்தில் அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நாடு? பிலிப்பைன்ஸ். சூப்பரான குறிப்பு கொடுத்துருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் இந்த மாநாடு நடக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் தற்போதைய அதிபர் பெர்டினார்ட் மார்கோஸ் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாநாட்டின் மைய கருத்தாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டிங் அவர் ஃபியூச்சர் டுகெதர். சரி, நமது எதிர்காலத்தை ஒன்றாக வழிநடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைய கருத்து தீம் சொல்லியிருக்கிறாங்க ஏசியான் மாநாட்டில். ஓகேவா? அதே மாதிரி இந்தியா கூடுதல் செய்தி பாருங்க, சூப்பரான ஒரு செய்தி, கடல்சார் ஒத்துழைப்பு. ஓகேவா? பாருங்க, 2026ஆம் ஆண்டினை இந்தியா பார்த்தீங்கன்னா ஆசியான் மற்றும் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது. ஆசியான் அமைப்பில் ஒரு 11 நாடுகள் இருக்கிறாங்க. அந்த 11 நாடுகளை கொண்ட ஆசியான் அமைப்பிற்காகவும் சரிங்களா இந்தியாவின் கடல்சார் ஒத்துழைப்பிற்காகவும் இணைந்து ஒரு ஆண்டாக இந்தியா அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோமா, எந்த அமைப்புடன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆசியான் அமைப்பு. சரிங்களா? இந்த மாநாடு பிலிப்பைன்ஸில் ரீசெண்டாக முடிஞ்சிருக்குது. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது அந்த ஆசியான் அமைப்பு தொடர்பான சில முக்கியமான குறிப்புகள். சரியா? ஃபர்ஸ்ட் ஆசியானோட விரிவாக்கம் பார்த்துங்க. ஆசியான் அல்லது சில பேப்பரில் ஏஷியான் போடுவாங்க. ஸ்பெல்லிங் பார்த்துங்க, தி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். சரி, இந்தியா வந்து ஆசியாவில் சவுத் சைடில் இருக்கிறாங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படிங்கிறதுனால இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படிங்கிறதுனால இந்தியா இந்த அமைப்பில் மெம்பர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கம் தென்கிழக்கு ஆசியாவில் சரியா அரசியல், பொருளாதார, பாதுகாப்பு மற்றும் சமூக கலாச்சார கூட்டுறவை மேம்படுத்துதல். இதுதான் இதோட முக்கியமான நோக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதோட மொத்த மெம்பர் உறுப்பினர்கள் 11 உறுப்பினர்கள். இந்த ஆசியான் அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் பார்த்துங்க, August 8, 1967. இது உருவாக்கப்பட்ட இடம் தாய்லாந்தின் தலைநகரம் பேங்காங். உருவாக்கப்பட்ட இடம் அங்கே, ஆனால் அதோடைய தலைமையிடம் ஹெட்குவார்டர்ஸ் எங்கே சொல்லி பாருங்க, இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. ஓகேவா? ஓகே. 2026 மே நிலவரப்படி இந்த ஆசியான் அமைப்பில் மொத்தம் எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்க? 11. சரிங்களா? கடைசியாக இந்த ஆசியான் அமைப்பில் உறுப்பினராக இணைந்த நாடு திமோர் லெஸ்தே அப்படிங்கிற ஒரு நாடு 2025ஆம் ஆண்டில் இணைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 10 நாடுகள் தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க. 2025ல் 11th மெம்பராக ஜாயின் பண்ணது திமோர் லெஸ்தே அப்படிங்கிற அமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இந்தியா மெம்பர் கிடையாது. சரிங்களா? அந்த நாடுகளில் பாருங்கள், புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ஓகேவா, வியட்நாம். நல்லா பாருங்கள், அந்த சைனாக்காரங்க இருப்பாங்களே, அந்த மூக்கெல்லாம் கொஞ்சம் சப்பி போன மாதிரி இருப்பாங்கள்ல,
அந்த மாதிரி இந்த கண்ணெல்லாம் சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சப்பமுக்கு குரூப்புகளை கொண்ட ஒரு நாடு, 11 நாடுகள் அப்படி நினச்சிக்கோங்க. ஒரு லிங்காக சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க சரிங்களா. 11 நாடுகளை கொண்ட அமைப்பு, ஏசியான் அமைப்பு, உருவாக்கப்பட்ட வருஷம் 1967, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜகார்த்தா, மறந்துடாதீங்க சரியாமா. அடுத்தபடியாக முக்கியமான பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க, தாரா. ஓகேவா, தாரா ஏவுகணை சோதனை, 9 தாரா மாதிரி இது தாரா. தாரா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நேம் பாருங்க. தாராவோட ஃபுல் நேம் டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன், இதுதான் ஷார்ட்டாக தாரான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணையை உருவாக்குனது டிஆர்டிஓ மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சரியா, இந்திய விமானப்படை இணைந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கான தலைமை அமைப்பு சரியா. அதாவது பாதுகாப்பு தளவாடங்கள், மிசைல்ஸ் எல்லாமே உருவாக்குவதற்கான தலைமை அமைப்பின் பெயர் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஜனவரி 1, 1958 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா. இந்த டிஆர்டிஓ உருவாக்கிய தாரா ஏவுகணையின் பரிசோதனை நடைபெற்ற இடம் ஒடிசா. ஒடிசாவின் சரிங்களா மாநில கடற்கரைக்கு அப்பால் உள்ள வங்காள விரிகுடா பகுதியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதனோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது சரி, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளைட் சரி, இண்டிஜினியஸ் கிளைடு வெப்பன் சிஸ்டம் சொல்கிறாங்க, GWS அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னோட தூரம் இலக்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து சரியா, வானத்திலிருந்து போர் விமானங்கள் மூலமாகவோ ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா சரியா, வான்வழியில் ஏவப்படும் ஒரு ஆயுதமாகும் சரி, ஏர் லான்ச் வெப்பன் சொல்கிறாங்க. இது 10,000 அடி முதல் 45,000 அடி உயரத்தில் இருந்தும் ஏவுவதற்கான ஒரு கெப்பாசிட்டியை கொண்டுள்ளது சரிங்களா. தாரா ஏவுகணை டிஆர்டிஓ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், வானத்திலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எதிரின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கியும் அளிக்கும் திறன் கொண்டது சரிங்களா. சரி, இந்த தாரா ஏவுகணை உருவாக்குனது யாரு? டிஆர்டிஓ அமைப்பு. பாருங்க விரிவாக்கம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 1, 1958. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸோட பேர் டிஆர்டிஓ பவன் அப்படி சொல்கிறாங்க சரி. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா பிரசிடண்டோட மாளிகை, ராஜ்பவன் அப்படின்னா மாநில ஆளுநரோட மாளிகை. இந்த ராஜ்பவனுக்கு புதிய பேர் என்னதுமா சொல்ல பார்க்கலாம், போனஸ் கேள்வியா. மாநில ஆளுநரின் அந்த பழைய அந்த மாளிகை தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் பழைய பேர் ராஜ்பவன், புதிய பெயர் என்ன. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களின் அந்த துணைநிலை ஆளுநர்கள் தங்கியிருக்கிற மாளிகையோட பேர் வந்துட்டு பழைய பேர் என்ன சொல்லுவாங்க, ராஜ் நிவாஸ் அப்படி சொல்லுவாங்க. அதோட புதிய பெயர் என்ன? பதில்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஏற்கனவே பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இடங்கள் அப்படிங்கிற பேரில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கணும் சரிங்களா. கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட மோட்டோ, டிஆர்டிஓட அந்த மோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ஸ் ஆர்ஜின் இஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறதா என்னோட மோட்டோன்னு சொல்கிறாங்க. தற்போது தலைவராக இருப்பவர் திரு சமீர் வி காமத். ஏற்கனவே இவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அவரோட பதவிக்காலம் சமீபத்தில் சரிங்களா நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த டிஆர்டிஓ அமைப்பு எந்த அமைச்சகத்தின் கீழ் அவருடைய பணிகளை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சரி, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இது செயல்படும். தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், மறந்துடாது சரியாமா. அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, இந்தியன் ஜாகிரபி சம்பந்தப்பட்ட செய்தி. மழை எச்சரிக்கை நிறங்கள் சரி, கலர் கோடர் வெதர் அலர்ட். என்னென்ன கலர் வந்துட்டு எவ்வளோ ரெயின்ஃபால் ஓகேவா, நம்ம மழை பொழிவு இருப்பதற்கு வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த எந்தெந்த கலர்களை வந்துட்டு ஒரு மழை எச்சரிக்கையாக இந்திய வானிலைத்துறை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த மழை எச்சரிக்கை நிறங்கள் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் சரி, IMDன்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய வானிலை ஆய்வு மையம் 1875 உருவாக்கப்பட்டது. அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸோட பேர் மௌசம் பவன் சொல்லுவாங்க. என்ன பேர்? மௌசம் பவன், டெல்லியில் இருக்கு. 1875 உருவாக்கப்பட்டது சரிங்களா. இது தற்போதைய தலைவராக இருப்பவர் மோகபத்ரா அவர்கள், மறந்துடாது சரிங்களா. இந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் மழையின் தீவிர தன்மையை உணர்த்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் சரிங்களா பயன்படுத்தப்படுகிறது அந்த 4 கலர்ஸ் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க, பச்சை, கிரீன் கலர் அலர்ட் சரி. கிரீன் அலர்ட் கொடுத்தா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மஞ்சள் அலர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சென்னை ஏரியாவில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாவட்டங்களில் ஓரளவுக்கு ரெயின்ஃபால் இருந்ததில்ல, எல்லா இடங்களையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அலர்ட் ஓகேவா, எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு அர்த்தம் வெளியில் போகும்போது. அடுத்து ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா தயாராக இருக்கவும் சரியா, அதிக அளவு மழை பொழிவு இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு சரியா அலர்ட் கொடுப்பாங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா உடனடி நடவடிக்கை தேவை, பயங்கரமான ரெயின்ஃபால் இருக்கும், மரங்கள் இருந்து சரியா கீழே விழலாம், புயல் காற்று அடிக்கலாம், அதிக அளவு மழை பெய்ந்து சரிங்களா. சில பிரச்சனை வரும்போது நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில் வரக்கூடாதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அடுத்து அந்த கலர்ஸோட அடிப்படையில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருந்ததுன்னா அந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சில இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோமா சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பச்சை சரி, லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 64 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரி, எல்லோ அலர்ட் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதோட ரெயின்ஃபால் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் சரி 24 ஹவர்ஸுக்கு மறந்துடாதீங்க சரிங்களா. 64.5 மில்லிமீட்டர்லேருந்து மேக்ஸிமம்
115.5 மில்லிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு எல்லோ அலர்ட்டுக்கு. அடுத்து ஆரஞ்சு அலர்ட். சரி, ஆரஞ்சு அலர்ட் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு. அப்போ ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 115.6 மில்லிமீட்டர்லேருந்து 204.4 மில்லிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கும். இதன் மூலம் அதிக அளவு மழை பெய்யும் போது ஃப்ளட் அலர்ட், சரியா, வெள்ள அபாயம் பாதிப்புகள் ஏற்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது ரெட் அலர்ட், சரியா, சிவப்பு நிற அந்த எச்சரிக்கை. ஓகேவா? அதி கனமழை, மேலே சொன்னது கனமழை, இங்கே பார்த்தீங்கன்னா அதி கனமழை. ரெயின்ஃபால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 204 மில்லிமீட்டருக்கு மேல் ரெயின்ஃபால் இருந்ததுன்னா, ஓகேவா, இந்த அலர்ட் விடுவிக்கப்படும். இது மோசமான வானிலை, வெளியேறுதல், உடனடி முன்னெச்சரிக்கை எல்லாமே நடவடிக்கைகளை கண்டிப்பாக மக்களும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் அலர்ட் விதிக்கப்படும். சரிங்களா? இதெல்லாம் மேட்ச் ஃபாலோங்களாம் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து கேட்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக இந்த தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி 2026ஆம் ஆண்டிற்கான ஆசியான் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி ஆசியான் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி தாரா ஏவுகணையை எந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது? அப்படியே பதில் வருது பாருங்க. டிஆர்டிஓ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? முடிஞ்ச அதனுடைய தற்போது தலைவர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி மழை எச்சரிக்கை நிறங்கள் எவை? அந்த ரெயின்ஃபாலோட லிமிட் எவ்வளோ மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் எப்படி சொன்னாலும் சரிதான். முடிஞ்சால் அதையும் சேர்த்து போனஸ் கேள்வியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐஎம்டி அமைப்பு, இந்திய வானிலைத்துறையானது எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக நடப்பு செயல் அதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். சரியாமா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.